Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியில் எங்கு திரும்பினும் மாற்றம் விரும்பும் மக்கள் மயமாக காணப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். செல்வாக்கு இழந்த திவாலான திமுகவை வீழ்த்தி மீண்டும் அதிமுகவின் மக்களுக்கான ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதே தமிழக மக்களின் ஒரே அஜெண்டா எனவும் கழக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திட்டவட்டம். புதுக்கோட்டை அண்ணா சிலை பகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் கழக தொண்டர்கள் திரண்டு புரட்சி தமிழரை உற்சாகமாக வரவேற்றனர். திமுக தலைமைக்கு நெருக்கமான 2 இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு போன உடனே பிரதமரை அழைத்து 3 நிகழ்ச்சிகள் நடத்தியது திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடைபெற்ற எழுச்சி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக நாடகத்தை அம்பலப்படுத்திய கழக பொதுச் செயலாளர், தேவையானவர்கள் 2 இடத்துல ஈடி போனாங்க, 2 இடம் தான் ஈடி முடிஞ்சு போச்சு. அப்படியே போய் பாரத பிரதமர் அழைச்சிட்டு வந்து 3 நிகழ்ச்சி நடத்தினாங்க. ஒன்று கேலோ இந்திய விளையாட்டு போட்டி, செஸ் ஒலிம்பியாட் போட்டி, இன்னொன்று மத்திய திட்டத்திற்கு அங்கே வந்து பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டினார். 3 நிகழ்ச்சி நடத்தினீங்க. யாரை வச்சு நடத்தின? பாரத பிரதமர் வச்சு தான் நடத்தின. நீங்க பேசலாமா? நீங்க பேசலாமா? எங்களை பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்குதா? ரகுபதிக்கு அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்த அரசு அதிமுக. புதுக்கோட்டை மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இரவல் பாலாமல் இரவென்று பகலென்று பாராமல் சொந்த வேலைகளை விட்டு ரத்தத்தை வீரவியா சிந்தி உழைத்து அவருக்கு எம்எல்ஏ என்ற அடையாளத்தை கொடுத்தாங்க. அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடையாளத்தை வச்சு தானே நீங்க மாற்று கட்சிக்கு போய் சொந்த கட்சி ஏற்கனவே இருந்த கட்சி விமர்சனம் செய்கிற மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அல்லவா? நன்றி கெட்ட செயல் அல்லவா? உனக்கு எப்படி அடையாளம் காட்டப்பட்டார்? அதிமுக என்ற கட்சி இருக்கின்றதால நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, நீங்க அமைச்சர் ஆனீங்க. இன்னைக்கு கூட என்னை பற்றி பேசுகிறார். நீ பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நல்ல மனிதர் பேசுனா கேட்கலாம். மனிதனா பிறந்தா சூடு சொரண வேணும். எதுவுமே இல்லாத பேசுறது, எதுவுமே இல்லாத பேசுறத பத்தி கவலைப்படக்கூடாது. காவிரி குண்டார் திட்டம் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் கொண்டு வரப்படும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான கல்லூரியை திறந்தது அதிமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இந்த வறட்சியான பகுதியில் இருக்கிற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், பொதுமக்கள் வளமோடு செழிப்போடு வாழ வேண்டுவதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக 14,400 கோடி அந்த திட்டத்தை கொண்டாந்தோம், அறிவிச்சோம். முதல் கட்டமா 700 கோடி கொடுத்து நானே நேரில் வந்து உங்களுடைய பகுதிக்கு வந்து அந்த காவிரி குண்டாறு திட்டத்தை துவக்க வைத்தேன். இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மருத்துவமனை, வேளாண்மை கல்லூரி மருத்துவமனை, வேளாண்மை கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி அதிகமான கல்லூரியை திறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மூடு விழா கண்ட அரசாங்கம் திமுக. புதுக்கோட்டை நகரத்திற்கு துணைக்கோள் நகரம் உருவாக்கி கொடுத்த அரசு அதிமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். 100 நாள் வேலை திட்டம் 180 நாளாக உயர்த்துன்னு சொன்னாங்க. உயர்த்துறாங்களாமா? இல்ல இல்ல, இப்ப 50 நாளா குறைச்சிட்டாங்க. குறைச்சது மட்டும் இல்ல, இந்த மாநகராட்சியோட 16 ஊராட்சி சேர்த்து வேலையே இல்லாம பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த வேலையும் இனி இந்த ஆட்சியில் போய்விட்டது. மாநகராட்சியோட அந்த ஊராட்சிகளை சேர்ப்பதன் விளைவு அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மூடு விழா கண்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு
இந்த புதுக்கோட்டை நகரத்தில் துணைக்கோள் நகரம் உருவாக்கி கொடுத்தோம். துணைக்கோள் நகரம். இந்த நகரம் மேலும் வளர்ச்சி அடைய இந்த பகுதி மக்கள் வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தையும் நாங்க தான் கொண்டு வந்தோம். இன்னைக்கு புதுக்கோட்டை நகரம் தண்ணீரை பெற்றுக்கிட்டு சொன்னா அது அதிமுக ஆட்சி தான் பார்க்க முடியும். கொரோனா காலத்தில் மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் கஷ்டத்தை புரிந்து ஆட்சி செய்த அரசு அதிமுக. புதிய கடை, வீடு கட்டுவதற்கான பிளான் கட்டணத்தை 100% திமுக அரசு உயர்த்திவிட்டது என்றும், அனுமதி இல்லாமல் தோட்டங்களில் வீடு கட்டினால் சீல் வைக்கப்படும் என்ற திமுக அரசின் அறிவிப்பு குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. மாணவருடைய கஷ்டத்தையும் புரிந்தோம், விவசாய கஷ்டத்தையும் புரிந்தோம், விவசாய தொழிலாளியுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சு ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த நகரம், புதுக்கோட்டை நகரம், இன்றைக்கு ஏதாவது புதுசா வீடு கட்ட வேணும்னா, கடை கட்ட வேணும்னா அந்த கட்டணம் 100% உயர்த்திட்டாங்க. 100% அந்த பிளான் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, கிராமத்துல வீடு கட்டுறதா ஏதாவது அனுமதி வாங்க கட்டி இருந்தீங்களா, அங்க இருக்கிற கிராம அதிகாரியை போய் உங்களுக்கு சீல் வைக்கலாம். நேற்று அறிவிச்சுட்டாங்க. திமுக ஆட்சியில் மின் கட்டண உயர்வால் தொழிற்சாலைகள் அண்டை மாநிலங்களுக்கு சென்றுவிட்டது. திமுக அரசுக்கு கப்பம் கட்டும் பணியில் தான் திமுக அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இன்றைக்கு மின் கட்டண உயர்வுனால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலை எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. எப்படி படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? இப்பதான் ஒரு மந்திரி போட்டிருக்கிறாங்க, நான் மைன்ஸ்ல ஒரு மந்திரி போட்டிருக்காங்க இந்த மாவட்டத்தில். ஏன்னா அவர் தான் கரெக்டா வசூல் பண்ணுவாருன்னு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க. இதுக்கு தான் அந்த மந்திரி எல்லாம் பயன்படுத்துறாங்க, நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தல. நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் கொண்டு வருவதற்காக இந்த அமைச்சர்களை பயன்படுத்தல. இப்படிப்பட்ட இலாக்கா கொடுத்து அவர்கள் மூலமா இந்த அரசுக்கு மேலிடத்துக்கு கஜானை நிரப்புவதற்கு இவர்களை திட்டம் தீட்டி அந்த முறையா கப்பம் கட்டுற அளவுக்கு தான் இவர்கள் இருக்கிறாங்க. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கொங்கு மண்டலம் கொலை மண்டலமாக மாறியுள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் முதியவர்கள் நகைக்காக கொல்லப்படுவது அதிகரித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்னைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் முதியோர் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிளான் போட்டு அங்கே இருக்கிறவங்க போய் அங்கே வீட்டில் இருக்கிற பொருள்லாம் கொள்ளையடிச்சிட்டு அவர்களையும் கொலை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ அண்மை காலமாக அது ஒரு ஃபேஷனாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சியில் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதோட வெக்க கேடு சொல்லுவதற்கு கூச்சமாக இருக்குது. சிறுமி முதல் முதியோர் வரை விட்டு வைக்கிறதே இல்லை. ஒரு கேவலமான ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. திமுக ஆட்சியில் நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒரு மோசமான ஆட்சி. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை, காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லை. நமக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? 5 சவரனுக்கு குறைவான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கூறி பெண்களை கடனில் மூழ்கடித்து ஏமாற்றியது திமுக அரசு. உதயநிதியின் பேச்சால் பெண்கள் ஏமாந்ததுதான் மிச்சம் என எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் ஆவேசம். 5 சவரனுக்கு குறைவாக நகை வச்சிருந்தா போய் அடமானம் வைக்கலான்ட்டு அவர் பார்த்தாரு. உதயநிதி பார்த்தாரு. அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாருன்னு சொன்னாங்க, சொல்லிட்டாங்க தகவல். பெண்கள் அவர் கூட்டத்துக்கு போகும்போது பார்த்தாரு, பெண்கள் கழுத்தெல்லாம் நகை இருந்தது. ஆகா, நீ நகையா போட்டிருக்கிற, அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்லி ஒரு ஆசை தூண்டினார். ஒரு படத்தில் வரும், ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்டினா ஏமாத்தலாம். அப்படி நம்ம பெண்களுடைய ஆசை தூண்டினார். நம்முடைய பெண்களும் ஆகா, உதயநிதி அவர்கள் சொல்லிவிட்டார், 5 சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண் கூட்டுறவுகளை கொண்டு போய் நகையை வச்சு நம்ம பணத்தை பெற்றுக்கலான்னு போய் அவர்களும் போய் நகை வச்சாங்க. 48 லட்சம் பேர் வச்சாங்க. அதுக்கு 33 லட்சம் பேருக்கு தான் நகை தள்ளுபடி. 1/2 பவுன், 1 பவுன், 2 பவுன் இருக்கிறவங்களுக்கு தான் தள்ளுபடி. அப்ப என்ன? எட்டப்பன் மாதிரி செயல்படும் ரகுபதிக்கு அதிமுகவை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை. புரட்சி தலைவியின் பெயரில் கல்லூரியை வைத்துக் கொண்டு
அதிமுகவை அவதூறாக பேசுவதா என அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். திரு ரகுபதி அவர்களே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். அதுபோல உங்களுடைய நடைமுறைக்கு நீங்க இப்போ திமுகவில் பேசிக்கிட்டு இருப்பதெல்லாம் மக்கள் யாரும் பொருட்படுத்தல. நீங்க தவறி வழி தவறி பாதை தவறி சேராத இடத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்க. நீங்களே யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் நீங்க ஓட்டலாம். இன்றைக்கு இதையும் புரட்சி தலைவி அம்மா பெயரை தான் காலேஜுக்கு இருக்குது, ஜே காலேஜ். அப்படி அந்த காலேஜ் வச்சுக்கிட்டு அம்மா அதிமுக அரசிய அம்மா கட்டி காத்த இயக்கத்தை அவதூறா பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? திமுகவிற்கு யார் அதிகம் கப்பம் கட்டுகிறார்களோ அவர்கள்தான் திமுகவில் சிறந்த அமைச்சர்கள். 16வது நாள் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திமுக உழைக்கிறவர்களுக்கு அங்க மரியாதை கிடையாது. அங்க யாரு கப்பம் கரெக்டா கட்டுறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அங்க சிறந்த அமைச்சர்னா, சிறந்த அமைச்சர் சொன்னா யார் அதிகமா மேலெடுத்து கப்பம் கட்டுறாங்களோ அவர்கள் தான் சிறந்த அமைச்சர் திமுகவில். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அதிமுக மீது அவதூறு பரப்பினால் அரசியல் அடையாளமே தெரியாமல் போய்விடுவீர்கள் என அமைச்சர் ரகுபதிக்கு புரட்சி தமிழர் எச்சரிக்கை. அதிமுகவின் திட்டங்களை முடக்கியதுதான் திமுகவின் சாதனை என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திரு ரகுபதி அவர்களே, நாவடக்கம் தேவை. அது மட்டும் இல்ல, நீங்கள் எந்த இயக்கத்தில் முகவரி பெற்றீர்கள் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்க மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனா நீங்க அரசியல் அடையாளமே தெரியாத போயிருவீங்க. இது பொன் விளைகின்ற பூமியா மாற வேண்டும். அதுக்கு நீர் தேவை. மக்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அதிமுக அரசு 14,400 கோடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக 700 கோடி நாங்கள் ஒதுக்கி நானே நேரடியாக வந்து இந்த காவிரி குண்டாறு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினேன். 4 ஆண்டு காலம் கிடப்பட போட்டுட்டு பேசுறிய வெக்கமா இல்ல? எப்படி இந்த மக்கள் மன்னிப்பாங்க? புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொண்டர்கள் பொதுமக்கள் திரண்டு ஆட்டம் பாட்டம் ஆரவாரத்துடன் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. அதிமுக கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தி பெண்களுக்கு அநீதி இழைத்த திமுக ஆட்சி தேவையா என கேள்வி. ஏழை எளிய மக்களுக்காக தொடங்கப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டத்தை நிறுத்திய அரசு திமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தாலிக்கு தங்கம் அம்மாவுடைய ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்தோம். 27,000 50,000 தாலிக்கு ஒரு பவுன். இப்ப நிறுத்திட்டாங்க. இந்த ஆட்சி தேவையா? பெண்களுக்கு அநீதி இழைக்கின்ற ஆட்சி தேவையா? அதே போல அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம். இதுல என்னங்க அரசியல் இருக்குது? 2000 அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம். ஏழை எளிய அந்த மக்கள் எங்க அதிகமா வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர் கொடுத்து சிறப்பா அந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு நடந்துகிட்டு இருந்து ஏழை மக்கள் போய் அழகா வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் நிறுத்தின அரசாங்கம் தொடர வேண்டுமா? முடிவு கட்டலாம்ல? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு பலூன் விட்ட ஸ்டாலின் ஆளுங்கட்சியான பிறகு வெள்ளை குடை பிடிக்கிறார். கருணாநிதி குடும்பத்தை அடையாளமாக வைத்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வந்துள்ளார். அவர் ஒன்றும் உழைத்து வரவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. எதிர்க்கட்சியா இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின். திமுக தலைவர் பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி காட்டினார். ஆளுங்கட்சியா வந்துட்டார். இப்ப ரத்தன கம்பளம் விழிச்சு வெண்குடை பிடிக்கிறார், வெள்ளக்கொடை பிடிக்கிறார்.
உங்கள் தாத்தா அடையாளம் உங்கள் அப்பா அடையாளத்தில் வந்துக்கிட்டு உதயநிதி உழைச்சி வந்திருக்கிறான். மக்கள் செல்வாக்கு இருக்குதான். எங்க செல்வாக்கு இருக்குது? இந்த 2026 தேர்தலோட திமுகவுக்கு 3 விழா. திமுக ஆட்சியில் ஏற்பட்ட விலைவாசி உயர்வால் தமிழக மக்கள் வாங்கும் சக்தியை இழந்துவிட்டதாகவும் வாழ்க்கையை நடத்துவதற்கே ஏழை மக்கள் திண்டாடுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. கொரோனா காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு விலைவாசியை உயர்த்தவில்லை என்றும் புரட்சி தமிழர் பெருமிதம். இன்னைக்கு இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துட்டது. இன்னைக்கு அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. மக்கள் வாங்கும் சக்தி இழந்துட்டாங்க. வேலை வாய்ப்பு குறைவு, வருமானம் குறைவு, செலவு அதிகரிப்பு. இன்றைக்கு வாழ்க்கையை நடத்துவதே மிகப்பெரிய திண்டாட்டத்தில் ஏழை மக்கள் தவித்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அது மட்டும் இல்ல, கொரோனா காலம் 12 மாசம் யாரும் வேலைக்கு போகல. அந்த காலகட்டத்தில் விலைவாசி ஏறல. கஜா புயல் விலைவாசி ஏறல, வறட்சி விலைவாசி ஏறல. விலை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பா இருப்பதற்கு விலைவாசி உயராம அதிமுக ஆட்சியில் பாதுகாத்தோம். உள்ளாட்சி அமைப்புகள் மக்களிடம் கொடூர வரிகளால் கொள்ளையடித்து வயிறு வளர்க்கின்றனவே தவிர மின்வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை திருட்டுத்தனமாக தவிர்த்து கொள்ளை. 2533 கோடி ரூபாய் மின் கட்டணம் நிலுவை வைத்துள்ள உள்ளாட்சி அமைப்புகள் 93 கோடி அரசு துறைகள் ஸ்மார்ட் மீட்டர் உத்தரவை அவமதித்து மின் வாரியத்தை நஷ்டத்தில் தள்ளும் இந்த கொடூர கொள்ளையர்களை கலைக்க மக்கள் கோரிக்கை. மக்களின் பிரச்சனைகள் குவிந்து கிடக்கும் வேளையில் நிர்வாக திறமையின்மையை மறைக்கும் விளம்பரத்திற்காக டெண்டரே விடாமல் 22 கோடி ரூபாயை இரு ஏஜென்சிகளுக்கு அள்ளி கொட்டிய விளம்பர மாடல் அரசு. விடியாட்சி மாற்றத்திற்கு பின் விசாரணை கமிஷன் மூலம் 22 கோடி விளம்பர அட்ராசிட்டி வெளிச்சத்திற்கு வரும் என மக்கள் ஆதங்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் சிறுமியை காதலிப்பதாக கூறி ஈரோடு அழைத்துச் சென்று தாலி கட்டிய இளைஞர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் சமூக நலத்துறை விழிப்புணர்வு முகாம்களை நடத்தாமல் அலட்சியம் காட்டுவதால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் புகார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகளை அரசு பள்ளிக்கு அனுப்பவே அச்சமாக உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் வீட்டில் தனியாக இருந்த மனநலம் குன்றிய சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த செக்யூரிட்டி போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் வீட்டிற்குள் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அவல நிலை நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே இளம் பெண்ணுக்கு செல்போன் மூலம் ஆபாசமாக பேசி தொல்லை கொடுத்த டியூஷன் ஆசிரியர் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பெண்கள் நித்தம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை அருகே திருமணம் தாண்டிய உறவுக்கு இடையூறாக இருந்த குழந்தையை கொலை செய்து நாடகமாடிய தாய் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்தாமல் சென்ற திமுக கூட்டணி கட்சியான விசிகவினர் சுங்கச்சாவடியை சேதப்படுத்தி அராஜகம். ஆளுங்கட்சி கூட்டணி என்ற திமிரில் அராஜகத்தில் ஈடுபடும் விசிகவினர் மீது ஃபெயிலியர் மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் அதிருப்தி. திருத்தணி அரசு மருத்துவமனையில் ஏழை மக்களை தரையில் அமர வைத்தும் சிடி ஸ்கேன் எடுப்பதற்கு யூபிஐ மூலம் மட்டுமே பணம் செலுத்துமாறும் கட்டாயப்படுத்துவதால் நோயாளிகள் அவதி. ஸ்மார்ட் போன் இல்லாத ஏழை மக்கள் எப்படி யூபிஐ மூலம் பணம் செலுத்துவார்கள் என்ற அடிப்படை சிந்தனை கூட விளம்பர வெறியர் மா சுப்பிரமணியனுக்கு இல்லையா என மக்கள் காட்டமாக கேள்வி. போன் மூலியமா அனுப்பினா எப்படி அனுப்புறாங்க? படிக்க தெரியாதுங்க சொல்லலாம். 1.5 கூட படிக்க தெரியாது எங்களுக்கு. அப்படியே நாங்கள் போன் மூலம் எப்படி காசு அனுப்புறாங்க?
சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே இளைஞர்களை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட குட்கா உள்ளிட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கின. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழகம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையின் புகலிடமாக மாறியுள்ளதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த 450 கிலோ குட்கா சிக்கியது. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு காலாவதியான ORS குளுக்கோஸ் பவுடர் வழங்கியதால் மாநகராட்சி தாய் சேய் நல மருத்துவமனையை முற்றுகையிட்ட குடும்பத்தினர். மக்களின் உயிரோடு விளையாடும் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு செல்லவே மக்கள் அச்சப்படும் நிலை உருவாகிவிட்டதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பூச்சிநாயக்கன்பட்டி பகுதியில் பெண் ஒருவர் 20க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகளை அடமானமாக பெற்று உரிமையாளரை வரச் செய்து பொருட்களை வாங்கிச் செல்லும் வீடியோ. துறை சார்ந்த அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே ரேஷன் பொருட்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் திமுக உறுப்பினர் சேர்க்கையில் பேரூராட்சி ஊழியர்களை ஈடுபடுத்திய அராஜகம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அதிகார துஷ்பிரயோகம் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வல்லம்படுகையில் நடைபெற்ற ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர திட்ட குறை தீர்ப்பு முகாமில் இலவச மனைப்பட்டா கோரிய மனுக்களை ஏற்காததால் மக்கள் ஆவேசம். தேர்தலுக்காக ஸ்டாலின் அரசு நடத்தும் நாடகம்தான் குறை தீர்ப்பு முகாம் என்பது அம்பலமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் சொத்து மதிப்பு சான்றிதழ் வழங்க 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட பேரூர் தாசில்தார் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அரசு நிர்வாகம் லஞ்ச லாவண்யத்தில் மூழ்கியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் தயாராகி வரும் சக்தி திருமகன் திரைப்படத்தின் மாருதோ பாடல் வெளியாகியுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளில் தயாராகி வரும் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக உள்ளதாக தகவல். வாஷிங்டன் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் ரஷ்யா வீரர் மெத்வடேவ் அதிர்ச்சி தோல்வி. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் 2 செட்களில் வெற்றி பெற்று பிரான்ஸ் வீரர் கொரண்டின் மௌட்ரட் அரையிறுதிக்கு முன்னேற்றம்.